ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் ரத்தம் வாங்கி ஒரு 4 தடவை க்ளீன் பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி அந்த ரத்தத்தை உள்ளே போட்டு நம்ம ஆவியில் தாங்க வேக வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த போட்டு வச்ச பாத்திரத்தையும் உள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா சின்ன சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கை துண்டளவு இஞ்சி நல்லா தட்டி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வறுவட்டதுக்கப்புறம் அந்த க்யூப் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த ரத்தத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதையும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு துருவி வச்சு தேங்காயை போட்டுக்கலாங்க. நான் 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா நம்மளுக்கு சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.